திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாமியாரை தலைமுடியை பிடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மருமகள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மாமியார் மருமகள் சண்டை கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் 79 வயதான ஐயம்மாள். இவரது மருமகள் 36 வயதான தேவி. இருவருக்கும் கடந்த 3 ஆண்டு காலமாக மாமியார் மருமகள் சண்டை இருந்து வந்துள்ளது. வீட்டில் அடிதடி சண்டை போடும் அளவுக்கு இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்துள்ளது. தொட்டதற்கெல்லாம் குறை கூறி அது சரியில்லை இது சரியில்லை என்று தேவிக்கு ஐயம்மாள் அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். தாய்க்கு சாதகமாக பேசுவதா தாரத்திற்கு சாதகமாக பேசுவதா என தெரியாமல் அவருடைய கணவர் விலகியே நின்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வழக்கம் போல் இருவருக்கும் சண்டை வெடிக்க அன்று இரவு மருமகள் தேவி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மாமியாரின் தலைமுடியை பிடித்து தாக்கி கழுத்தை நெரித்து தலையில் அடித்து ஆத்திரம் தீர கொலை செய்துள்ளார். பிறகு இரத்தக்கரை படிந்த கையோடு வேட்டவலம் காவல் நிலையத்தில் மருமகள் தேவி சரணடைந்துள்ளார். என்ன நடந்தது என்று விசாரணை மேற்கொண்டதில் தன்னுடைய மாமியாரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டேன் என்று கூறி காவல் நிலையத்தை அவர் அலறவிட்டுள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை நடைபெற்று இருப்பதை உறுதி செய்து ஐயம்மாளின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். பிறகு மருமகள் தேவியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடும்ப சண்டையில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் மாமியாரை கழுத்தை நெரித்து மருமகளை கொலை செய்த சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.